வச்சு எப்போவாவது வந்து அவலும் கேரட்டை வச்சு பாயசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அவல் பாயசம். எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 கப்பு அவல் எடுத்துக்கிட்டேன், ஒயிட் அவல். அதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில். அதோட வந்து இந்த அவலை நல்லா வறுத்துக்கலாம். இந்த இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து பாலை காய்ச்சிக்கலாம். அதோட இந்த அவலை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி அவல் வந்து செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா வந்து வறுத்துட்ட பின்னாடி இது மிக்சியில் வந்து நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறணும். ரவைனா சின்ன சைஸ் ரவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை இருக்கும் இல்லையா, அது மாதிரி அரைச்சிக்கிறலாம். இப்போ அதே பேனில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கேரட் துருவி இதோட சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்யணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரட் அவல்லாம் சேர்த்து செய்யணும். இப்போ நம்மளுக்கு இந்த அவலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிபி பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் கேன்சரை தடுக்கிற ஒரு நல்ல நல்ல நன்மைகள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவுகளை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இது டைஜஷனுக்கு கூட ரொம்ப நல்லது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவலோட நல்ல நல்ல நன்மைகளை நம்ம எடுத்துப்போம். இதோட கேரட்டையும் சேர்த்து செய்யணும்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேரட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட் நல்லா கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அதோட நம்ம இந்த சைடு பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ இந்த அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். இப்போ இது மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா எல்லாமே சேர்ந்து குக் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு அவல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். அதோட வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி சுகர் சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி. இது கரெக்டாக இருக்குங்க இந்த இனிப்பு. இந்த வந்து வெல்லம் தண்ணி நல்லா கரைஞ்சா போதும். ஏன்னா வெல்லத்தில் வந்து தூசி மண் எல்லாமே இருக்கிறனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு கரைச்சிக்கலாம். அதோட வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சா போதுங்க. இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோடு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடிகனமான பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்களேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி எந்த ஒரு இனிப்புக்குமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஒரு சிட்டிகை உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் இதெல்லாமே நல்லா சேர்ந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒரு பாயசம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு, தித்திப்பெல்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு முந்திரி பாதாம் பிஸ்தா இது எது வீட்டில் எந்த ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை தாளித்து இதோட சேர்த்து கொட்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் நடுநடுல அந்த பருப்பு வர ஒன்று. நான் இன்றைக்கி வந்து பாதாம் பருப்பு ஒரு 2-3 பாதாம் பருப்பு, ஒரு 3 வந்து பிஸ்தா பருப்பு, ஒரு 4-5 கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சத்தான பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இது வந்து இருக்க கொஞ்சம் கட்டியாகும், அதனால் தண்ணி வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போவே சர்வ் பண்ணுறீங்களா இருந்தால் இப்போவே சூடாகவே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் குடிங்க. ரொம்ப டேஸ்டியான சத்தான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.